நேற்று ஈவினிங் அன்சீனில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு குட்டி குட்டியாக அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரம்யா வந்து சபரியை வந்து இந்த சின்ன குழந்தைங்க நம்ம பேபிஸ் அப்படி ஃபேஸ் இது பண்ணி கொஞ்சம் இல்லை அந்த மாதிரி புஜ்ஜு 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 இப்படி பண்ணுறாங்க. சபரிக்கு அது கிளியராக பிடிக்கல. பட் அது அவங்க ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸ்ட்ரைட் ஆன் த ஃபேஸ் சொல்ல இதனால தான் இவங்க நிறைய கிரிட்டிசிசம் வாங்குறாங்க. அதை அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு ரம்யா வெளியே போனாலே கொஞ்சம் மற்றவங்களோட கேம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரம்யா கெனி படுத்திருக்காங்க, இந்த பக்கம் பார்வதி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இப்போ ரம்யா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபுல்லாக ரம்யாவுக்கு வந்து பார்வதியை விட ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நீ வந்து நெகட்டிவிட்டி, நான் பாசிட்டிவான நெகட்டிவிட்டி, உன்னளவுக்கு நான் சண்டை போடலை, ஸோ உனக்கு நீயே இருக்கும்போது நான் இருக்க மாட்டேனாங்கிற மாதிரி ரம்யா பேசுகிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, யார் நான் சண்டை போடுறதுனால எனக்கு நெகட்டிவிட்டியா, நீ அப்படி நினச்சிட்டு இருக்கேன்னா உன்னோட அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சிரிக்கிறாங்க. அப்போ பார்வதிக்கு நல்லா தெரியுது அவங்க இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறனால டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு. கண்டென்ட் கொடுக்கட்டும், அதை ஃபுல்லாக நெகட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவும் சேர்ந்து கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வீட்டோட ரூல்ஸையும் அவங்க கொஞ்சம் மதிக்கணும். வீட்டோட ஒர்க், ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் எதுவுமே அவங்க பண்ணுறது கிடையாது, அதுதான் ப்ராப்ளம். பட் டெஃபினட்டாக ரம்யாவை விட பார்வதி வந்து நிறையா கண்டென்ட் கொடுக்குறாங்க, நிறைய இந்த கேமில் எஃபர்ட் போடுறாங்க. அதை தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நினச்சேன்னா உன்னோட அறிவு அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ ரம்யா வந்து கேட்டுட்ருக்காங்க, எனக்கு யார் வந்து ஓட் போட்டாங்க, யார் எனக்கு நாமினேஷன் ரீசன் சொன்னாங்கன்னா எனக்கு தெரிய வரணும், வைல்ட் கார்டு வரும்போது நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து செம்மையாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஃபேன்ஸை வந்து பேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, உன்னோட பேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க உனக்கு ஓட்டு போடுவாங்க, உனக்கு பேன்ஸ் ஓட்டு போடும்போது எனக்கு மட்டும் யார் ஓட்டு போடுவாங்க, எனக்கும் மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்வதிக்கு நல்லா தெரியுது அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் ரம்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. எப்பயும் வந்து கிளாப்ஸ் வச்சு டிசைட் பண்ணுவாங்க, இந்த வாட்டி கிளாப்ஸே இல்லைன்னா கூட அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கமருதன் பார்வதி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கமருதன் சொல்லியிருப்பார், சபரி வந்து அவனோட குட்டை ஃபுல்லாக கடந்து வந்த பாதை டாஸ்கில் சொல்கிறான், நானும் 10 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் ஐடியில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, 10 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய பேத்துக்கு ஐடியில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் அது எல்லாத்தையும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை வந்து உண்மையிலேயே அவர் வெளியில் சொல்லலை அப்படின்னா, கடந்து வந்த பாதி டாஸ்கில் சொல்கிறேன்னா அதுக்கு நிஜமாக ஒரு அப்ரிசியேஷன் தான். ஸோ சபரியை சொல்கிறதும் வந்து நம்ம ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வெளியே சொல்லும்போது ஒருத்தர் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து இன்ஸ்பயர் ஆகும். நான் ஒரு சேனல் கன்னியாகுமரி மார்க்கெட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். அவங்க எவ்ரி மந்த் வந்து நிறைய பேத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும், அதே மாதிரி நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நல்லது பண்ணுறது வெளியே சொல்கிறது வந்து தப்பு கிடையாது. சும்மா இருக்கிற நிறைய பேத்துக்கு அந்த ஆசை வரும், நம்மளும் நல்ல விஷயம் பண்ணணுங்கிற ஆசை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.